ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே சூப்பராக சிம்பிளான முறையில் ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்காக வந்துட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா சேர்த்துட்டு அதில் 2-3 பச்சை மிளகா வந்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் 2 தான் உள்ளே சேர்த்துருக்கேன். கூடவே இதில் கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளேயே இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா, பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு 2 டம்ளர் பிரியாணி அரிசியை ஊற வச்சுருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டம்ளர் அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் மேலால் சேர்த்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் சாறு மட்டும் லைட்டாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் இன்றைக்கி எந்த ஒரு நம்ம ஸ்பெஷலாக பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான முறையில் வெஜிடபிள் பிரியாணி நம்ம வீட்டிலையே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்குன்னா, ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. மேலால் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பிரியாணி எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா, பிரியாணிக்கு மசாலா தனியாக அரைச்சி செய்வோம். பட் இந்த பிரியாணிக்கு எந்த ஒரு மசாலாவுமே செய்யாமல், அரைக்காமல் ரொம்பவே சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கோம். இதையும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.